இந்த ஆண்டு 2 பெரிய படங்கள் வருது. 2 படமே கிட்டத்தட்ட அரசியல் படம் தான். ஒரு படம் நடிகர் விஜய் அவர்கள் நடித்து வெளியிருக்கிற ஜனநாயகன். இவர்தான் மாப்பிளையா? இல்லண்ணே, மாப்பிள்ளை இவர்தான். ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த மொழிப்போரை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட பராசக்தி. இங்க பாருங்க சாமி, இப்பவும் சொல்றேன், என் கை காசு கொடுத்தா நான் போயிடுறேன். மாப்பிள்ளை கொடுத்துடலாம். தெரியும், சூது நானும் எங்களுக்கும் தெரியும். அந்த ட்ரெய்லர் தொடங்கும் போதே ஒரு முரட்டுத்தனமான பெரியவரோட உருவம். நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா, அவரை இட்டுன்னு போறதுதான் எங்களுக்கு கஷ்டம். நீ சம்பவம் பண்றதை கேள்விப்பட்டிருப்ப, சம்பவம் பண்றதுல ரெக்கார்ட் பண்றத கேள்விப்பட்டிருக்கியா? அவர்தான். அப்படின்னு வாட்ஸ்அப்ல வந்து தளபதி வெற்றி கொண்டான், அதாவது TVK அப்படிங்கிற மக்களுக்கென்று அவர் செய்த ஒரே பணி மொக்கை படங்களில் நடிப்பதை நிறுத்தியது மட்டும்தான். அப்புறம் ஒரு குழந்தை வந்து கேட்குது, பேபி நீ பெரிய சம்பவக்காரனா, நீ பெரிய சூப்பர்மேனா அப்படின்னு. நான் அப்படிலாம் இல்லைம்மா, சாதாரண ஆள் தான். ஆனால் நான் பண்ணுற சம்பவம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு பல பேர் சொல்லுவாங்க அப்படின்னு. இவனே ஒரு ப்ராப்ளம், இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? இந்தியாவுக்கு வரப்போற ஆபத்தை நம்ம தடுத்தாகணும். இந்த பேபிக்கு என்ன பிரச்சனை, பாப்பாவுக்கு என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து இந்தியாவுக்கு ஆபத்தை தடுத்துடலாம் அப்படின்னு. அதுக்கு அடுத்த பட்டமாக மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவன் மேல கைய வச்சா அவன் பெரிய கடவுள் ஆயிருவான், அவனை வந்து மீளவே முடியாத சிலுவையில் அரையணும் அப்படின்னு சொல்லி வில்லனுடைய வாய்ஸ் ஓவர். கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா. எத்தனை வாட்டியே சொல்றது உங்ககிட்ட? அதுக்கு இல்லனே, பையன் மேல ஒண்ணும் கை வச்சிரலையே. என்னைய கேக்குற? அப்புறம் பார்த்தா என்னைய காலி பண்ணிடலாம், அசிங்கப்படுத்தலாம்னு அது நடக்காது, திரும்பி போறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிற மாதிரி வசனத்தை விஜய் பேசுறாப்ல. என்ன கேக்க அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. பேசி முடிச்சுட்டு கடைசியா ஒரு 10-15 அரசியல்வாதிகளை கட்டி போட்டு அந்த அரசியல்வாதிகளை வந்து சாட்டை எடுத்து அடிச்சு, மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியல் வருதுன்னா கொள்ளை அடிக்கிறதுக்கும் கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு வரீங்களா அப்படின்னு சொன்ன உடனே ஜனநாயகன் வந்து முடியுது. இதான் அந்த படத்துல ட்ரெய்லர்ல நம்ம புரிஞ்சுக்க முடியுது.